ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை யாரோ ஒருவன் என் உயிரானான், பார்ட் 7. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த கிராமத்தின் எல்லையில் காடு போல் இருந்த ஆள் அரவமற்ற ஒரு இடத்தில் கிருஷ்ணா மற்றும் நந்தினியுடன் நின்று பேசிக்கொண்டிருந்தான் ஆரவ். அப்பொழுது ஆரவை பார்த்த கிருஷ்ணாவோ, என்ன ஆரவ் சொல்கிற? காலேஜில் இருக்கிற எல்லார பற்றியும் தனித்தனியாக டீட்டெயில்ஸ் கேட்குறியா? நாங்கள் அவங்கள தனித்தனியாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறியா என்று கிருஷ்ணா கேட்க, ஆமாம் என்று தலையசைத்தான் ஆரவ். அதில் புரியாமல் பிழித்த இருவரும், நாங்கள் 2 பேர் தான் ஆரவ், எங்களால் எப்படி ஒவ்வொரு ப்ரொஃபஸரையும் எல்லா டைமையும் வாட்ச் பண்ண முடியும் என்று கேட்க, அது மட்டும் இல்லை, நீ ஏன் மற்ற ப்ரொஃபஸர்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிற? எனக்கு என்னமோ இதில் அந்த பிரின்சிபல் தான் சம்மந்தப்பட்டிருப்பார்னு தோணுது என்று சொல்ல, அமைதியாக அவர்கள் இருவரையும் பார்த்த ஆரவோ, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல கிருஷ்ணா, அந்த பிரின்சிபலால் தனியாக இந்த விஷயத்தை செய்ய முடியாது. நிச்சயம் இதுக்கு பின்னாடி யாரோ ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கான்னு. எனக்கு தெரிஞ்சு காலேஜ்குள்ளே ட்ரக் சர்க்குலேஷன் இருக்கிறதுக்கும் அவன்தான் காரணம். அது மட்டும் இல்லை, எனக்கு அங்கே இருக்கிற எந்த ப்ரொஃபஸர் மேலேயும் நம்பிக்கை இல்லை. என்னால் டைரெக்டாக காலேஜ்குள்ளே வந்து எதையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ப்ரொஃபஸராக அந்த காலேஜ்குள்ளேயே இருக்க நீங்கள் 2 பேரும் தான் மற்ற ப்ரொஃபஸர்ஸை வாட்ச் பண்ணணும் என்று சொல்ல, அப்பொழுதுதான் பிரின்சிபல் ஒருவரால் மட்டும் காலேஜுக்குள் ட்ரக்ஸை கொண்டு வர முடியாது என்ற உண்மை அவர்களுக்கும் உரைத்தது. நிச்சயம் காலேஜை சேர்ந்த மற்ற சிலரும் இதில் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் என்று ஆரவின் வார்த்தைகளின் மூலம் புரிந்து கொண்டவர்கள் ஆரவை பார்த்து, சரி ஆரவ், நாங்கள் அந்த ப்ரொஃபஸர்ஸை ஃபாலோ பண்ணுறோம் என்று சொல்ல, அப்பொழுது குறுக்கிட்ட நந்தினியோ, அண்ணா நாங்கள் எல்லா டைமும் அவங்கள வாட்ச் பண்ண முடியாதே, எங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அப்போ தானே பண்ண முடியும். நாங்கள் கிளாஸ்க்கு போகலன்னா அதுவும் பிரச்சனையாயிடுமே. காலேஜ் வந்துட்டு கிளாஸ்க்கு போகாமல் சுற்றிட்டு இருந்தா அதுவே நம்ம மேலே அவங்களுக்கு டவுட் வர காரணமாக அமைஞ்சிடாதா என்று நந்தினி கேட்க, அவளை பார்த்த ஆரவோ, நீங்கள் கிளாஸ் எடுக்க போகாமலாம் ப்ரொஃபஸர்ஸை வாட்ச் பண்ண வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் எல்லா ப்ரொஃபஸரையும் வாட்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிற ஒரு சில ஸ்டாஃப்ஸை மட்டும் வாட்ச் பண்ணுங்க என்று சொல்ல, அவனை பார்த்த கிருஷ்ணாவோ, ஆனால் ஆரவ், இவங்க மேலே தான் டவுட்டாக இருக்குன்றத நீ எப்படி கண்டுபிடிப்ப என்று கேட்க, அதுக்கு தான் இப்போ நான் வந்திருக்கேனே என்று சொல்லிக்கொண்டே அங்கு தன் பைக்கை நிறுத்தினான் விக்ரம். சட்டென்று அங்கு புதிதாக வந்த விக்ரமை பார்த்து பயந்தவர்கள் அதே பயத்துடன் ஆரவை பார்க்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இவனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று சொல்ல, அப்பொழுதும் கூட குழப்பமாக தான் விக்ரமை பார்த்து கொண்டிருந்தார்கள். தானே முன் வந்து, ஹாய் காய்ஸ், ஐம் விக்ரம், கமிஷனர், ஆனால் சென்னையில் என்று சொல்ல, அது மேலும் அவர்களுக்கு பதற்றத்தை கொடுத்தது. அதில் ஒரு நொடி தயங்கிய கிருஷ்ணாவோ, போலீஸா என்று கேட்க, அவன் ஏன் தன்னை நம்ப தயங்குகிறான் என்பதை புரிந்து கொண்ட விக்ரமோ கிருஷ்ணாவை பார்த்து, நீங்கள் என்னை நம்பலாம் மிஸ்டர் கிருஷ்ணா, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போன போலீஸ் மாதிரி நான் கிடையாது என்று சொல்ல, அதன் பிறகு சற்று தெளிவடைந்தான் கிருஷ்ணா. பிறகு தான் கொண்டு வந்த பாக்ஸை எடுத்து ஆரவிடம் கொடுத்தான் விக்ரம். அதை திறந்து நந்தினி மற்றும் கிருஷ்ணாவிடம் காட்டினான் ஆரவ். அதில் இருந்ததை பார்த்து குழம்பிய கிருஷ்ணா மற்றும் நந்தினி இருவரும் ஆரவை பார்த்து, இது என்ன ஆரவ் என்று கேட்டான் கிருஷ்ணா. இது சீக்ரெட் மைக்ஸ் அண்ட் கேமராஸ். இதில் மொத்தம் 1000 மைக்ஸ் 1000 கேமராஸ் இருக்குது. இதை அந்த காலேஜ் முழுக்க நீங்கள் தான் வைக்க போகிறீங்க. எங்கெல்லாம் மைக் வைக்கணுமோ அங்கே மைக் வைங்க.
எங்கெல்லாம் கேமரா வைக்கணுமோ அங்கே கேமரா வைங்க. ஆனால் காலேஜ் ஃபுல்லாக ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் வச்சுருக்கணும். இதை உங்களால் மட்டும்தான் முடியும். அதுக்கப்புறம் இதை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். இதில் யாரெல்லாம் எனக்கு டவுட்டான பர்சனாக தோணுதோ அவங்களோட பேரை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் என்று ஆரவ் சொல்ல, இப்பொழுது புரிந்தது அவர்களுக்கு. கொடுத்த அந்த மைக்கையும் கேமராவையும் ஒரு முறை பார்த்த நந்தினியோ, இது ரொம்ப குட்டியாக இருக்கே, ஒழுங்காக ஒர்க் ஆகுமானா என்று கேட்க, அவளை பார்த்து லேசாக சிரித்த விக்ரமோ, இது ஹை லெவல் டெக்னாலஜியால் உருவாக்கப்பட்டது. அவ்வளோ சீக்கிரம் இதை யாராலையும் அழிக்க முடியாது. அதே மாதிரி இது இருக்குன்றதையும் அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது என்று விக்ரம் சொல்ல, சரி என்று தலையசைத்தவர்கள் ஆரவ் கொடுத்த அந்த பாக்ஸை வாங்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பினார்கள். அவர்கள் கிளம்பியவுடன் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்ட ஆரவ் மற்றும் விக்ரம் இருவரும் தங்களின் பைக்கில் ஏறி சென்றார்கள். முதலில் விக்ரம் இசையை காலேஜிலிருந்து அழைத்து செல்ல வந்தவன் காலேஜ் வாசலில் அவளுக்காக காத்திருந்தான். அப்பொழுது கையில் சாக்லேட்டுடன் அங்கே வந்தாள் மீரா. நேற்று அவன் வராததால் ஏமாற்றத்தில் இருந்தவள் இன்று அவனை பார்த்தவுடன் வேகமாக அவன் அருகில் ஓடி சென்றாள். தன் கைகளில் வைத்து கொண்டிருந்த அந்த பெரிய சாக்லேட்டில் இருந்து ஒரு சிறிய துண்டை எடுத்து அவனின் வாயில் வைத்தாள். அதில் கடுப்பான விக்ரமோ அவளை முறைத்து விட்டு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா என்று கேட்டவன் அவள் வாயில் வைத்த சாக்லேட்டை துப்ப போக, அதை பார்த்து பதறிய மீராவோ, ப்ளீஸ் ப்ளீஸ் துப்பாதீங்க, இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதனால தான் அவங்களுக்கு சாக்லேட் கொடுத்தேன், ப்ளீஸ் ஹேண்ட்ஸம் துப்பிடாதீங்க, அப்புறம் அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், பர்த்டே அதுவுமா நான் ஃபீல் பண்ணணுமா என்று பாவமாக முகத்தை வைத்து கொண்டு கேட்டவளை பார்த்து உள்ளுக்குள் சிரித்த விக்ரமிற்கு நன்றாகவே தெரியும் அவளின் பிறந்தநாள் இன்று இல்லை என்று. அனைவரின் டீட்டெயில்ஸையும் சில நொடியில் அலசி எடுப்பவனுக்கு தன் அவளின் பிறந்த நாள் எப்பொழுது என்று தெரியாதா என்ன? தான் இந்த சாக்லேட்டை சாப்பிட வேண்டும் என்பதற்காக தான் அவள் இப்படியெல்லாம் பொய் சொல்லி கொண்டிருக்கிறாள் என்பதை அறிந்து கொண்டவன் அமைதியாக அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான். பின்பு, உனக்கு பர்த்டேனா நீ கவலைப்படுவன்னு நான் ஏன் வருத்தப்படணும்? முதல்ல உனக்கு பர்த்டேனா நீ ஏன் சாக்லேட் எனக்கு வந்து ஊட்டுற என்று அவன் கோபமாகவும் அதே சமயம் கடுப்புடனும் கேட்பது போல் கேட்க, அதில் முகம் வாடி போன மீராவோ, ஏன் ஹேண்ட்ஸம் இப்படி என்னை ஹர்ட் பண்ணுறீங்க? என் பர்த்டே அதுவுமா என்னை ஃபீல் பண்ண வைக்கிறீங்க பார்த்தீங்களா? ஒரு சாக்லேட் தானே கொடுத்தேன், அதில் என்ன தப்பு இருக்குது? ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு ஒரு சாக்லேட் கூட கொடுக்கக்கூடாதா என்று பாவமாக முகத்தை வைத்து கொண்டு கண்களை சிமிட்டி அப்பாவை போல் நடித்து கொண்டிருப்பவளை தான் உள்ளுக்குள் ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் விக்ரம். ஆனால் முகத்தை மட்டும் சீரியஸாக வைத்து கொண்டு, இவ்வளோ பேசுகிறேன்ல, அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் சிரிக்கலாம்ல என்று அவள் கண்களை சுருக்கி கேட்க, அப்பொழுது சரியாக அங்கே வந்தாள் இசை. அவளை பார்த்த விக்ரமோ, என்னாச்சுமா, ஏன் இவ்வளோ நேரம்? நீ வர லேட் ஆனதுனால தான் நான் இந்த கிறுக்கு கூடலாம் பேசிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது என்று விக்ரம் சலித்து கொண்டு சொல்ல, அவனை சிரித்து கொண்டே பார்த்தாள் இசை. ஆனால் மீராவோ அவனை முறைத்து கொண்டிருந்தாள். அப்பொழுது சட்டென்று இசையின் புறம் திரும்பிய விக்ரமோ, ஏமா இன்னைக்கு உன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேவாமே, நீ என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்த? நீ ஆனால் காலையில் எந்த கிஃப்ட்டும் எடுத்துகிட்டு போன மாதிரி எனக்கு தெரியலையே என்று கேட்க, என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேவா? யாருக்குண்ணா? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்டு, அதுவும் மீரா தான் என்று ஏதோ சொல்ல வந்தவளை கைகளை பிடித்து அழுத்தம் கொடுத்தாள் மீரா. அதில் என்னவென்பது போல் அவளை பார்க்க, அவளை பார்த்து லேசாக கண்கள் சிமிட்டி ஏதோ சைகை செய்தாள் மீரா. அதில் அவள்தான் ஏதோ உளறியிருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட இசையோ,
வேகமாக விக்ரமை பார்த்து, அது அண்ணா, எனக்கு மீராவோட பர்த்டேனே இன்னைக்கு தெரியாதுண்ணா. அதான் என்னால் அவளுக்கு எந்த ஒரு கிஃப்ட்டும் வாங்க முடியல. எனக்கே அதை நினச்சா கஷ்டமாக தான் இருக்கு என்று மீராவை பார்த்து முறைத்து கொண்டே கடுப்புடன் கூறிக்கொண்டிருந்தாள் இசை. அவளின் ஒவ்வொரு செயலையும் பார்த்து கொண்டிருந்த விக்ரமிற்கு நன்றாகவே புரிந்துவிட்டது. இசைக்கு எல்லாம் தெரியும் என்று. அது மட்டும் இல்லாமல் மீரா தன்னுடன் பேச வேண்டும் என்பதற்காக தான் வேண்டுமென்றே இசை லேட்டாக வந்திருக்கிறாள் என்பதையும் புரிந்து கொண்டவன் தன் மனதிற்குள்ளேயே, பாப்பா மாதிரி இருந்துக்கிட்டு உன் ஃப்ரெண்டோட லவ் மேட்ருன்னு வந்த உடனே அவளுக்கு ஹெல்ப் பண்ண என்னெல்லாம் பண்ணுற இசைக்குட்டி நீ, இரு உன்னை பற்றி உன் புருஷன்கிட்ட போட்டு கொடுக்குறேன் என்று மனதில் நினைத்தவன் பின், ஆனால் இந்த விஷயம் அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம் வாய்ப்பில்லையே, அவனுக்கு தெரிஞ்சிருக்குமே என்று நினைத்தவன், சரி இசை கிளம்பலாமா என்று கேட்க, ஆனால் இங்கு மீராவோ கண்களாலேயே இசையிடம் ஏதோ கேட்டுக்கொண்டிருந்தாள். பிறகு விக்ரமிற்கு தெரியாமல் தன் மொபைலில் இசைக்கு ஒரு மெசேஜை அனுப்பினாள் மீரா. அவள் அது விக்ரமிற்கு தெரியாது என்று தான் நினைத்தாள். ஆனால் அவர்கள் இருவரின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்து கொண்டிருந்தான் விக்ரம். மெசேஜ் சத்தம் கேட்டு இசை தன் மொபைலை எடுத்து பார்க்க அதில் மீரா அனுப்பியிருந்த மெசேஜை பார்த்தவள் ஒரு நொடி அதிர்ந்து பின் சரி என்று சம்மதித்தாள். மீண்டும் இசையை பார்த்த விக்ரமோ, என்னாச்சுமா, கிளம்பலாமா என்று கேட்க, அது அண்ணா, இன்னைக்கு மீராக்கு பர்த்டேல நான் அவளுக்கு எந்த கிஃப்ட்டுமே வாங்கி தரல. அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குண்ணா. அட்லீஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஜூஸ் ஷாப்பில் போய் ஒரு ஜூஸ் மட்டுமாவது குடிச்சிட்டு போகலாமா என்று இசை கேட்க, இருவரையும் ஒரு நொடி மாறி மாறி பார்த்த விக்ரமோ சரி என்று தலையசைத்து விட்டு எதிரிலிருந்த ஜூஸ் ஷாப் நோக்கி நடந்தான். அவன் முன்னால் நடக்க சற்று இறைவேளை விட்டு அவனை பின்தொடர்ந்தார்கள் பெண்கள் இருவரும். அப்பொழுது மீராவை பார்த்த இசையோ, இப்படி ஒரு கேவலமான ரீசனை எவனாவது சொல்லுவானா? யாராவது பர்த்டேக்கு கிஃப்டா ஜூஸ் வாங்கி கொடுப்பாங்களா என்று கேட்க, எனக்கு உங்கள் அண்ணன் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எனக்கு இதை விட வேறு ஆப்ஷன் கிடைக்கல. இதை விட பெட்டர் ஐடியாவும் தோணலை. தூரமாக ஏதாவது கூப்பிட்டா உங்கள் அண்ணன் உடனே இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இங்கேருந்து உன்னை கூப்பிட்டு போயிருப்பாரு. ஏதோ ஆப்போசிட்டில் இருக்க ஜூஸ் ஷாப்புங்கிறதுனால இப்போ வராரு. ஏன் என்ன இவ்வளோ சொல்கிறியே, நீ ஒரு பெட்டர் ஐடியாவை யோசிச்சு சொல்ல வேண்டியதானே என்று மீரா கேட்க, அதில் பதறிய இசையோ, எது நானா? எனக்கு பொய் சொல்லலாம் வராதுப்பா. நான்லாம் பொய் சொன்னேன் ஈஸியாக மாட்டிக்குவேன் என்று சொல்ல, அப்போது நான் சொன்னதை கலாய்க்கக்கூடாது என்று சொன்னவளை முறைத்து பார்த்தாள் இசை. அவள் முறைப்பதை பார்த்து இழித்த மீராவோ, இசை, நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே. நீ மட்டும் டெய்லி உன் புருஷனை வீட்டில் பார்க்குறல, நான் என் புருஷனை பார்க்க வேணாமா? இப்போ கிளம்புனா இதோடு நாளைக்கு தாண்டி பார்க்க முடியும். ப்ளீஸ், உன் அண்ணி பாவம்ல என்று கேட்டவளை மேலிருந்து கீழ் வரை பார்த்த இசையோ, இன்னும் நீ அண்ணனுக்கு ப்ரொப்போஸும் பண்ணலை, அதுக்கு அவர் ஓகேவும் சொல்லலை, அதுக்குள்ளே அவரை புருஷங்கிற, எனக்கு நீ அண்ணிங்கிற. எல்லாம் நல்லா நடந்தா சரி, வா போலாம் என்று சொன்னவர்கள் விக்ரமின் பின்னால் சென்று கொண்டிருந்தார்கள். என்னதான் விக்ரம் இவர்களை விட்டு முன்னால் சென்று கொண்டிருந்தாலும் கூட இவர்கள் பேசிய அனைத்தும் அவன் காதில் விழதான் செய்தது. அதில் இதழில் உறைந்த புன்னகையுடன் அமைதியாக நடந்து கொண்டிருந்தான் விக்ரம். காலேஜ் முடிந்து வெளியில் வந்த தேன்மொழியின் கண்ணில் பட்டால் எதிரில் இருந்த ஜூஸ் ஷாப்பில் ஜூஸ் குடித்து கொண்டு மீராவுடன் சிரித்து பேசி கொண்டிருந்த இசை வேகமாக அவளின் அருகில் கோபமுடன் சென்ற தேன்மொழியோ, குழல், நீ எல்லாம் என்ன ஜென்மோண்டி? உனக்கெல்லாம் கொஞ்சமாவது நன்றின்னு ஏதாவது இருக்கா? எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை என் அப்பா அம்மா வளர்த்தாங்க. அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாமல் உன்னை சோறு போட்டு பாராட்டி சீராட்டி வளர்த்த குடும்பம் கஷ்டப்படுதே என்ற
வருத்தமும் இல்லாமல் எப்படி உன்னால் இப்படி ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க முடியுது? அசிங்கமா இல்லை உனக்கெல்லாம் என்று தேன்மொழி கத்திக்கொண்டிருக்க, ஏன் தங்கச்சி ஏன் அசிங்கப்படணும் என்று கேட்டுக்கொண்டே இசையின் அருகில் வந்து நின்றான் விக்ரம். அவனை பார்த்த தேன்மொழிக்கு உடல் நடுங்கி போனது ஒரு நொடி. அதுவும் அன்று அந்த திருமண மண்டபத்தில் கண்ணுடன் அவன் நின்ற தோற்றம் நினைவுக்கு வர, அதில் பயந்தவள் வேகமாக அங்கிருந்து ஓடிவிட்டாள். அவள் இசையை திட்டுவதை பார்த்து அவளை திட்ட தயாரான மீரா கூட அப்பொழுது விக்ரம் அங்கு வந்தவுடன் அமைதியாகிவிட, சரி அவன் ஏதாவது சொல்லுவான், அவனே தேன்மொழியை திட்டுவான், அவனையும் ஏதாவது சொன்னால் அதன் பிறகு தான் இறங்கி அவளை பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து பார்த்து கொண்டிருந்த மீராவிற்கு விக்ரமை பார்த்தவுடன் தலை தெறிக்க ஓடிய தேன்மொழியை பார்க்க சற்று ஆச்சரியமாக தான் இருந்தது. அந்த கத்திட்டு இருந்தா இப்போ எதுக்கு இவனை பார்த்த உடனே ஓடுறா என்று அவள் யோசித்து கொண்டிருக்க, அப்பொழுது இசையை பார்த்த விக்ரமோ, இசை டைம் ஆச்சு கிளம்பலாமா, இதுக்கு மேலே இங்கே இருந்து ஆரவ் திட்டுவான் என்று சொல்ல, ஆரவின் பெயரை சொன்ன அடுத்த நொடியே சரிண்ணா போலாம் என்றவள் முன்னால் நடக்க ஆரம்பித்தாள். இசை முன்னால் நடந்து சென்று கொண்டிருக்க தன் அருகில் நின்று கொண்டிருந்த மீராவை திரும்பி பார்த்த விக்ரமோ அவளை பார்த்து போங்க சிஸ் என்று ஏதோ சொல்ல வர, அதில் பதறிய மீராவோ எங்கு தன்னை சிஸ்டர் என்று அழைத்து விடுவானோ என்று நினைத்து பயந்தவள் வேகமாக, நான் பத்திரமா போய்க்கிறேன் நீங்க போங்க என்று சொல்ல, சிஸ்டரோட ஃப்ரெண்ட் இல்லை அதனால சொன்னேன் என்று சொன்னவன் தன் பைக் நோக்கி சென்றிருந்தான். அவன் அப்படி சொன்ன பின் தான் கொஞ்சம் நிம்மதி மூச்சு விட்ட மீராவோ தன் நெஞ்சில் கை வைத்து கொண்டு, அப்பாடா ஒரு நிமிஷத்தில் ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் என்று நினைத்தவள் தானாக புலம்பிக் கொண்டிருந்தாள். தன்னந்தனியாக புலம்பும் தன் அவளை பார்த்து இதழ் விரிய அழகாக சிரித்தான் விக்ரம். அவனை பார்த்த நாளிலிருந்து அவன் சிரிப்பதை பார்க்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தவளோ இன்று அந்த சிரிப்பை பார்க்க தவறிவிட்டாள். அதன் பின் இசையை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்று விட்டான் விக்ரம். அன்றிரவு இசையை தேடி தன் அறைக்கு வந்த ஆரவ் அங்கு பெட்டில் அமர்ந்து போனை பார்த்து கொண்டிருப்பவளை பார்த்து அவளை அழைக்க, ஆனால் அவன் பலமுறை அழைத்தும் கூட அவனை கண்டு கொள்ளாமல் மொபைலில் எதையோ தீவிரமாக பார்த்து தனக்கு தானே பேசி கொண்டிருந்தாள் இசை. அதில் குழம்பிய ஆரவோ, நான் கூப்பிடுறத கூட கவனிக்காம அப்படி என்ன இவ பார்த்துட்டு இருக்கா என்று அவள் அருகில் நெருங்கி சென்று அவள் மொபைலை பார்க்க, அவளோ லா சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோவை தான் பார்த்து கொண்டிருந்தாள். இவ ஏன் இதை பார்க்கிறா என்று குழம்பிய ஆரவிற்கு அப்பொழுதுதான் அவள் அன்று அட்வொகேட் ஆக வேண்டும் என்பதுதான் தன்னுடைய ஆசை, ஆனால் இனி அது நடக்காது என்று சொன்னது நினைவு வர, அதில் குழப்பமாக அவளை பார்த்தவனோ அவளின் தாடையில் கை வைத்து அவள் தலையை நிமிர்த்தி தன்னை பார்க்க செய்தான். அவனை பார்த்து கள்ளம் கபடம் இல்லாமல் அழகாக சிரித்த இசையை பார்த்தவன், என்னடி பண்ணிட்டு இருக்க, தனக்கு தானே பேசிட்டு இருக்க, நான் கூப்பிடுறது கூட உன் காதலியே விழல என்று அவன் கேட்க, அவனை பார்த்து மேலும் சிரித்தவள், அது ஆரவ், எனக்கு இந்த லாவை பற்றி சரியா புரியவே மாட்டேங்குது, நானும் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டேன், அப்போ கூட என்னால் இதை புரிஞ்சுக்கவே முடியல, அதான் கொஞ்சம் குழப்பத்தில் எனக்கு நானே பேசிட்டு இருந்தேன் என்று அவள் சொல்ல, அவள் மொபைலில் இருந்த வீடியோவில் அவள் எந்த லாவை பற்றி பார்க்கிறாள் என்பதை பார்த்தவன் பிறகு அவள் அருகில் அமர்ந்து அவளை தூக்கி தன் மடியில் அமர வைத்தவன் அந்த லாவை பற்றி அவளுக்கு எக்ஸ்பிளைன் செய்தான். அவன் சொல்ல சொல்ல இவ்வளவு நேரம் புரிந்து கொள்ள முடியாமல் கஷ்டப்பட்ட இசைக்கு மிக சுலபமாக அந்த லா புரிந்தது. ஆனால் எப்படி இந்த அளவிற்கு துல்லியமாக அவன் எக்ஸ்பிளைன் செய்கிறான், அவனுக்கு எப்படி இதை பற்றி தெரியும் என்று புரியாமல் அதிர்ச்சியுடன் விழி விரித்து அவனையே தான் பார்த்து கொண்டிருந்தாள் இசை. அதை பற்றி அனைத்தையும் கூறி முடித்தவன், புரிஞ்சுதா என்று அவளிடம் கேட்க,
அதில் அவனை பார்த்து வேகமாக தலையசைத்த இசையோ, புரிஞ்சது, ஆனா உங்களுக்கு எப்படி ஆரவ் இதை பத்தி தெரியும் என்று அவள் அதிர்ச்சியுடன் கேட்க, அவளை பார்த்து லேசாக சிரித்த ஆரவோ, அதெல்லாம் தெரியும் என்று சொன்னவன் அங்கிருந்து எழுந்து சென்று விட்டான். செல்லும் அவனை தான் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் இசை. எப்படி ஆரவிற்கு இதை பற்றி தெரிந்தது என்று. ஆனால் தி கிங் ஆஃப் லா என்று அழைக்கப்படுபவனுக்கு இந்த லாவை பற்றி தெரியாதா என்ன? அடுத்த நாள் எப்பொழுதும் போல் இசையை அழைத்து செல்வதற்காக வந்திருந்தான் விக்ரம். அப்பொழுது மழை லேசாக தூறிக்கொண்டிருந்தது. இசை மட்டும் மீரா இருவரும் வெளியில் வர விக்ரமை பார்த்தவுடன் இசை மற்றும் மீரா இருவரும் சிரித்தார்கள். இசையை பார்த்த விக்ரமோ, கிளம்பலாமாமா என்று கேட்க சரி என்று தலையசைத்தாள். அப்பொழுது மழை வேகமாக வர தொடங்க அதில் ஒரு நொடி பதற்றமான இசையோ திரும்பி மீராவை பார்த்து, கொடை வச்சிருக்கியா மீரா, நீ எப்படி வீட்டுக்கு போவ என்று கேட்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்படியே நனைஞ்சிட்டே மெதுவாக நடந்து போயிடுவேன், நீ பத்திரமா போ என்று இசையை பார்த்து சொல்ல, ஆனால் இசைக்கோ மீராவை அப்படியே விட்டு விட்டு செல்ல மனமில்லை. விக்ரமிற்கு கூட அவளை அப்படியே விட்டு செல்ல மனம் வரவில்லை. அதில் விக்ரம் தன் மனதிற்குள்ளேயே என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருக்க அப்பொழுது பைக்குடன் அவன் முன்னே வந்து நின்றான் ஆரவ். பிறகு விக்ரமை பார்த்த ஆரவோ, விக்ரம் மழை வருது, நான் இசையை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறேன், நீ மீராவை மட்டும் அவள் வீட்டில் கொஞ்சம் விட்டுடுறியா என்று கேட்க சரி என்று தலையசைத்தான் விக்ரம். பிறகு மீராவின் புறம் திரும்பிய ஆரவோ, உனக்கு இவன் கூட வீட்டுக்கு போக ஓகேவாமா என்று கேட்க அவளோ உற்சாகமாக டபுள் ஓகே அண்ணா என்று சொல்லி துள்ளி குதித்தாள். அவளை பார்த்து உள்ளுக்குள் சிரித்த ஆரவோ விக்ரமிடம் கண்ணசைத்து விட்டு இசையை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். இசை அங்கிருந்து சென்ற பிறகு விக்ரமை பார்த்த மீராவோ, நான் உங்கள் பைக்கில் ஏறலாமா ஹான்சம் என்று கேட்க ஏறு என்பது போல் தலையசைத்தான் விக்ரம். அதில் சிரித்தவள் வேகமாக அவனின் பைக்கில் ஏறி அமர்ந்து கொண்டாள். அவள் அமர்ந்தவுடன் பைக்கை ஸ்டார்ட் செய்தான் விக்ரம். ஒழுங்காக அமர்ந்திருந்தவள் சிறிது தூரம் வந்த பின் தடுமாறுவது போல் அவன் தோள்களை பிடித்து கொண்டாள். அவளின் அந்த செயலில் விக்ரமின் இதழில் சிறிய புன்னகை தோன்றியது. அவன் அவளிடம், இப்போ எதுக்காக என் ஷோல்டரை பிடிச்சிட்ருக்க, உனக்கு பேலன்ஸ்க்கு ஏதாவது பிடிக்கணும்னா பின்னாடி கம்பி இருக்கல, அதை பிடிச்சிக்கோ என்று அவன் சற்று கடுமையாகவே சொல்ல, ஆனால் அதற்கெல்லாம் கவலைப்படுபவளா மீரா, அது எனக்கு பயமாக இருக்கே, நான் எங்கே விழுந்துட்டேன்னா என்ன பண்ணுறது என்று அவள் சொல்ல, அதில் இன்னும் சிரித்தவனோ, என்னை விட பைக் ஸ்டடியாக தான் இருக்கும், நீ பைக்கையே பிடிச்சிக்கலாம் என்று வந்த சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டு சீரியஸாக சொன்னான் விக்ரம். அதில் கடுப்பான மீராவோ தன் கைகளை எடுத்து கொண்டாள். பிறகு அமைதியாக இருக்காமல் அவனிடம், ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கவே மாட்டேங்குது, என்கிட்ட மட்டும் ஏன் இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழறீங்க என்று கேட்க, முதல்ல எனக்கு ஏன் உன்னை பிடிக்காம போகணும், உனக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, நமக்கு ஒருத்தரை பிடிக்காமல் போகிறதுக்கு கூட அவங்க நம்ம லைஃப்க்கு சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கணும், அப்படி இருக்கிறப்போ என் லைஃப்க்கு எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லாத உன்னை எனக்கு ஏன் பிடிக்காம போக போகுது, என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஜஸ்ட் இசையோட ஃப்ரெண்ட், அவ்வளோதான் என்று விக்ரம் சொல்ல, அதை கேட்ட மீராவின் முகமோ வாடிவிட்டது. தான் இப்படி சொன்னால் பதிலுக்கு பதில் தன்னிடம் ஏதாவது சண்டை போடுவாள் என்று நினைத்துதான் விக்ரம் அப்படி சொன்னான். ஆனால் அவள் அமைதியாகிவிடவும், அதுவும் அவளின் அந்த வாடிய முகத்தை பார்த்தவனுக்கு தன் மேலேயே கோபம் வந்தது. பின் தன் மனதிற்குள்ளேயே, ஏதோ தங்கச்சியோட ஃப்ரெண்டுன்னு நினச்சேன்னு சொன்னதோட விட்டாரே, உன்னையே என் தங்கச்சி மாதிரி தான் நினச்சேன்னு சொல்லாம என்று தன் மனதிற்குள்ளேயே தனக்கு தானே சமாதானம் சொல்லி கொண்டவள் அதன் பின் அந்த மழையை ரசித்து கொண்டே வந்தாள். அப்பொழுது திடீரென்று அவள் மனதிற்குள் அவனை அணைக்க வேண்டும் என்ற எண்ணம் வர அடுத்த நொடி
எதை பற்றியும் யோசிக்காமல் அவனை அணைத்து கொண்டாள் மீரா. அவள் இப்படி திடீரென்று தன்னை அணைப்பாள் என்று துளியும் எதிர்பார்க்காத ஆரவோ அதிர்ச்சியாகி வேகமாக வண்டியை நிறுத்தினான். பிறகு யாராவது இருக்கிறார்களா, தங்களை பார்க்கிறார்களா என்று சுற்றி முற்றி ஒரு முறை பார்த்தவன் தன்னிலிருந்து அவள் கைகளை வேகமாக பிரித்து விட்டான். என்ன பண்ற மீரா நீ? எதுக்காக இப்படி என்னை ஹக் பண்ண? கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு தானே நீ, இப்படி தான் ரோட்டில் ஒரு பையனை ஹக் பண்ணுவியா? இல்லை உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும்? கொஞ்ச நாளாக தானே உனக்கு என்ன தெரியும்? எந்த தைரியத்தில் எந்த நம்பிக்கையில் நீ என்னை ஹக் பண்ணுற? நான் தப்பானவனாக இருந்தால் என்ன பண்ணுவ என்று அவன் கோபமாக கேட்க, அது இல்லை, நீங்கள் அப்படிப்பட்டவர் இல்லை என்று மீரா சொல்ல வர, நிறுத்து மீரா, என்னை பற்றி என்ன தெரியும் உனக்கு? எப்படி என்னை நம்புற? எல்லாரையும் இப்படி தான் ஈஸியாக நம்பிட்டு இருக்கியா நீ என்று அவன் கோபமாக அவள் மேல் கொண்ட அக்கறையினால் கேட்க, ஆனால் அவன் எல்லோரையும் இப்படிதான் நம்பிக்கொண்டிருக்கிறாயா என்று கேட்டதை தான் எல்லோரிடமும் இப்படித்தான் நடந்து கொண்டிருப்பதாக அவன் நினைத்து கொண்டு என்னிடம் இப்படி கோவப்படுகிறான் என்று தவறாக புரிந்து கொண்டாள் மீரா. அவன் தன்னை பற்றி இவ்வாறு நினைக்கிறான் என்று நினைக்கையிலேயே அவளின் உடல் நடுக்கம் கொண்டது. அவளின் முகம் வெளிரி போனது. அவளின் அந்த வெளிரிய முகத்தை பைக்கின் மிரரில் பார்த்த விக்ரமிற்கு அதற்கு மேல் அவளை திட்ட தோன்றவில்லை. வேகமாக பைக்கை ஸ்டார்ட் செய்தவன் அவள் வீட்டின் முன் கொண்டு வந்து நிறுத்தினான். அவன் வீட்டிற்கு வரும் வரை அவள் அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பைக்கிலிருந்து இறங்கியவள், உங்ககிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லணும் என்று சொல்ல, அவன் என்ன என்பது போல் அமைதியாக பார்த்தான். அது அது நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் தப்பான பொண்ணு இல்லை. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் உங்களை லவ் பண்ணுறேன். அதனால தான் உங்களை ஹக் பண்ணேன். நான் எல்லார்கிட்டையும்லாம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டது இல்லை என்று சொல்லும் பொழுதே அவளின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. நான் சின்ன பொண்ணு தான், ஆனால் ஒருத்தரை பார்க்கும்போதே அவர் எப்படிப்பட்டவர்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் தப்பானவர் இல்லைன்னு எனக்கு தெரியும். நாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ நான் இசையோடு சேர்ந்து குதிச்சுட்டு இருந்தப்போ நீங்கள் நினச்சிருந்தா என் கையை பிடிச்சி கூட இசைக்கிட்ட இருந்து என்னை விளக்கியிருக்கலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப ஜென்யூனாக என் பேக்கை பிடிச்சி இசைக்கிட்ட இருந்து என்னை பிரித்து விட்டீங்க. உங்களோட அந்த ஒரு செயலே நீங்கள் எந்த அளவுக்கு கண்ணியமானவர்னு புரிய வைக்க எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. நீங்கள் சொன்னது கரெக்டு தான். எனக்கு உங்களை பற்றி எதுவும் தெரியாது. உங்களை எனக்கு கொஞ்ச நாளாக தான் தெரியும். ஆனால் உங்களை நான் அளவுக்கு அதிகமாக காதலிக்கிறேன். அதனால தான் உங்களை ஹக் பண்ணேன். எல்லாரையும் ஹக் பண்ணுற அளவுக்கு கேவலமான பொண்ணு நான் கிடையாது. நீ உங்கள் முன்னாடி வரமாட்டேன். வந்தாலும் பேசி உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். எல்லாத்துக்குமே சாரி என்று சொன்னவள் விக்ரமின் முகத்தை பார்க்காமல் கூட திரும்பி சென்றாள். முதலில் அவள் பேச ஆரம்பித்த பொழுது விக்ரமிற்கு ஒன்றுமே புரியவில்லை. குழப்பமாக அவளை பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவள் ஒவ்வொன்றாக சொல்லதான் தான் அவள் ரோட்டில் ஹக் செய்ததற்காக அவள் மேலுள்ள அக்கறையால் திட்டியதற்கு தவறாக புரிந்து கொண்டாள் என்று புரிந்தது. அவளின் கண்ணீரை பார்க்கும் பொழுது அவனின் மனம் வலித்தது. செல்லும் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் அவளிடம் பேசலாம் என்று போக, அப்பொழுது அவளின் வீட்டிற்குள் இருந்து அவள் தந்தை வெளியில் வந்தார். அதை பார்த்தவன் பின்பு எதுவும் பேசாமல் அமைதியாக அங்கிருந்து கிளம்பிவிட்டான். தன் தந்தையை பார்த்த மீராவோ அவரிடம், அது அப்பா, அவர் இசையோட ஹஸ்பண்டோட தம்பி, மழை வருதுனால என்று அவள் ஏதோ சொல்ல வர, எங்களுக்கு தெரியுமா சார், தெரியாமல் இருக்குமா என்ன, நாங்கள் தான் மண்டபத்திலேயே பார்த்தோமே என்று அவர் சொல்ல, சாரா என்று கேட்டாள் மீரா. ஆமாம்மா, அவர் போலீஸ் கமிஷனர், உனக்கு தெரியாதா
என்று அவள் தந்தை கேட்க, அதை கேட்ட மீராவிற்கு தான் பேரதிர்ச்சியாக இருந்தது. எனக்கு கமிஷனரா? அடுத்த நாள் ஆரவை பார்ப்பதற்காக கிருஷ்ணா மற்றும் நந்தினி இருவரும் அவனின் வீட்டிற்கு வந்திருந்தார்கள். ஆரவ் தான் அவர்களை அழைத்திருந்தான். அன்று சண்டே என்பதால் அனைவரும் வீட்டில்தான் இருந்தார்கள். அப்பொழுது கிருஷ்ணா மற்றும் நந்தினி உள்ளே வர அவர்களை பார்த்த கல்பனாவோ யார் என்று கேட்டார். அப்பொழுது அங்கே வந்த ஆரவ், மா இவங்க 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணா நந்தினி என்று சொல்ல, உள்ள வாங்கம்மா, வாப்பா என்று அழைத்தார் கல்பனா. இருவரும் வந்து சோஃபாவில் அமர, பிறகு கல்பனாவை பார்த்த ஆரவோ, இவங்க 2 பேரும் லவ்வர்ஸ்மா என்று சொன்னான். அதில் சிரித்தவர் திரும்பி கிருஷ்ணா மற்றும் நந்தினியை பார்த்து, நீங்களாவது வீட்டில் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்கப்பா என்று சொல்ல தன் தாயை முறைத்தான் ஆரவ். கல்பனா சொல்லியதை கேட்டு சிரித்து கொண்டே அங்கே வந்தாள் இசை. அவள் சிரிப்பதை பார்த்து அவளையும் முறைத்தான் ஆரவ். அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் வந்த இசை அப்பொழுதுதான் அங்கே அமர்ந்திருந்த தன் ப்ரொஃபஸரை பார்த்தாள். அதில் அதிர்ச்சியுடன் அவள் திரும்பி ஆரவை பார்க்க, அவள் அருகில் சென்ற ஆரவ், இவங்க 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணா நந்தினி என்று சொல்ல, பிறகு அவர்களை பார்த்தவன், இது இசை, என் ஒய்ஃப் என்று சொன்னான். லேசாக சிரித்த கிருஷ்ணாவோ, இசை எனக்கு தெரியாத ஆரவ், அவ என்னோட ஸ்டூடெண்ட் தானே என்று சொன்னவன் இசையின் புறம் திரும்பி, என்ன இசை, உனக்கு என்ன தெரியாதா என்ன என்று கேட்டான். தெரியும் என்று தலையசைத்தாள் இசை. அவர்கள் இருவருக்கும் காஃபி எடுத்து வந்து கொடுத்தார் கல்பனா. அதை வாங்கியவர்கள் குடித்து கொண்டிருக்க, அப்பொழுது அறையிலிருந்து வெளியில் வந்தான் விக்ரம். அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள் நந்தினி மற்றும் கிருஷ்ணா இருவரும். விக்ரம் யார் என்று தெரியாமல் தான் அவர்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள் என்று நினைத்த கல்பனாவோ அவர்களை பார்த்து, இது என் 2வது பையன் விக்ரம்பா, ஆரவோட தம்பி என்று சொல்ல, அது அவர்களுக்கு மேலும் அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் விக்ரமை கமிஷனர் என்று தான் நினைத்திருந்தார்கள். ஆனால் அவன் ஆரவோட தம்பியாக இருப்பான் என்று அவர்கள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. அதனால் அதிர்ச்சியுடனே அவர்கள் திரும்பி ஆரவ் மற்றும் விக்ரமை மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எதனால் அதிர்ச்சி அடைகிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட ஆரவ் மற்றும் விக்ரம் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து மெலிதாக சிரித்து கொண்டார்கள். பின் அவர்கள் இருவரையும் பார்த்த கல்பனா, சரிப்பா நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் உங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சொல்கிறேன், அப்புறம் எல்லாரும் சாப்பிடலாம் என்று சொல்ல, உடனே அவரை தடுத்த கிருஷ்ணாவோ, எதுக்குமா உங்களுக்கு கஷ்டம், அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் சும்மா பேசிட்டு போகலான் தான் வந்தோம் என்று சொல்ல, அவனை தொடர்ந்த நந்தினியும், ஆமாம்மா எதுக்கு தேவையில்லாமல் உங்களுக்கு சிரமம் என்று சொல்ல, அதெல்லாம் எதுவும் இல்லை, வீட்டுக்கு வந்த பசங்க சாப்பிட்டுட்டு போங்க என்று சொன்னவர் கிச்சனுக்குள் சென்று விட, மா இருங்க நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்று சொன்ன இசையும் அவருடனே சென்று விட்டார். அவர்கள் சென்ற பின் நால்வரும் ஆரவின் ஆஃபீஸ் ரூமிற்கு தான் சென்றார்கள். உள்ளே வந்தவுடன் ஆரவை பார்த்த கிருஷ்ணாவோ, விக்ரம் சார் உங்களோட தம்பின்னு சொல்லவே இல்லை ஆரவ், அப்போது இதனால தான் இவரால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நீங்கள் சொன்னீங்களா என்று கேட்டார் நந்தினி. அவர்கள் இருவரையும் பார்த்து மெலிதாக சிரித்தனர் விக்ரம் மற்றும் ஆரவ் இருவரும். ஒரு பெருமூச்சொன்றை விட்ட கிருஷ்ணாவோ ஆரவ் மற்றும் விக்ரமை பார்த்து, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் மைக்ஸ் அண்ட் கேமராஸ் செட் பண்ணிட்டோம், நீங்கள் பார்த்தீங்களா என்று கேட்க, நாங்களும் எல்லாத்தையும் பார்த்தோம், அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு சில க்ளூஸும் கிடைச்சிருக்கு என்று விக்ரம் சொல்ல, என்ன க்ளூ என்பது போல் பார்த்தார்கள் இருவரும். ஃபர்ஸ்ட் வாரத்தில் 3 நாள் சிசிடிவியை 1 மணி நேரம் ஆஃப் பண்ணுறாங்க, அதுவும் சரியாக நைட்டு 11:30 மணிக்கு. ஆனால் நிச்சயம் மேன்யுவலாக அதை போய் யாரும் ஆஃப் பண்ணலை, அதே மாதிரி யாரும் அதை ஹேக் பண்ணவும் இல்லை. ஒரு மாஸ்டர் ஆக்சஸ் கார்டை யூஸ் பண்ணி சிசிடிவியை ஆஃப் பண்ணுறாங்க. அந்த 3 நாள் சரியாக நைட்டு 11:00லேருந்து 12:30 மணிக்குள்ளே என்ன நடக்குது? ஏன் கெஸ் கரெக்டுன்னா அந்த டைமில் தான் ட்ரக்ஸ் எல்லாம் காலேஜ்குள்ளே வரணும்.
அதுக்கப்புறமா 20 கோடிக்கு காலேஜில் இருக்க ரிசர்ச் லேபுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கிறதா பில் இருக்குது. ஆனால் ரிசர்ச் லேபில் அந்த மாதிரியான எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸுமே கிடையாது. அப்படின்னா எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸுமே வாங்காமல் அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணாங்க, யாரோட கைக்கு அந்த 20 கோடியும் போயிருக்கு? காலேஜோட எல்லா இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸும் ஒரே லாகின் ஐடியிலேருந்து தான் ஓப்பன் பண்ணப்படுது. ஆனால் அந்த ஐடி பிரின்சிபலோடது கிடையாது. ஏன் காலேஜில் இருக்க மற்ற எந்த ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்டாஃபோடதும் கிடையாது. அப்படின்னா அந்த ஐடி யாரோடது? அந்த மாஸ்டர் ஆக்சஸ் கார்டை யூஸ் பண்ணி சிசிடிவியை ஆஃப் பண்ணுறது யார்? யாரோட அக்கௌண்ட்டுக்கு அந்த 20 கோடியும் போயிருக்கு? காலேஜோட இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸையே ஓப்பன் பண்ணி பார்க்குற அந்த லாகின் ஐடி யாரோடது? இந்த மூணுத்தையும் செய்யறது ஒரே ஆள் தான். அந்த ஒரு ஆள், அவன் தான் காலேஜில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஆனால் அவன் நிச்சயம் காலேஜுக்கு சம்மந்தப்பட்டவன் கிடையாது. வெளியிலருந்தே ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் காலேஜில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் நம்ம ஈஸியாக சரி பண்ணலாம். அவன் மட்டும் மாட்டிட்டோம் அப்புறம் இருக்க அவனுக்கு என்று ஆரவ் மற்றும் விக்ரம் இருவரும் மாறி மாறி சொல்லி முடிக்க அதை கேட்டுக்கொண்டிருந்த நந்தினி மற்றும் கிருஷ்ணாவிற்கு தான் அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் துளியும் எதிர்பார்க்கவில்லை. காலேஜுக்கு சம்பந்தப்பட்ட யாரோ ஒரு சிலர்தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்தவர்களுக்கு இப்படி காலேஜுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத வெளியிலிருந்து யாரோ ஒருத்தன் தங்களுடைய கல்லூரியில் நடக்கும் அனைத்து தவறான செயலுக்கும் காரணமாக இருக்கிறான். கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு ட்ரக்ஸை கொடுத்து அவர்களின் வாழ்க்கையை அழிக்கிறான் என்று நினைத்தவர்களுக்கு அதிர்ச்சியாகவும் அதே சமயம் அந்த முகம் தெரியாத அந்த நபரின் மேல் கட்டுக்கடங்காத கோபமும் வந்தது. பிறகு ஆரவை பார்த்த கிருஷ்ணாவோ, அடுத்து என்ன செய்யணும் ஆரவ் என்று கேட்க, அடுத்து அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை விளக்கினான் ஆரவ். அதை கேட்டு அவர்களும் சரி என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் இருந்த அந்த அறையின் கதவு தட்டப்பட போய் கதவை திறந்தான் விக்ரம். வெளியில் நின்று கொண்டிருந்தாள் இசை. இவர்கள் நால்வரையும் பார்த்து அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க, 4 பேரும் கீழே வாங்க என்று சொல்ல சரி என்று தலையசைத்த ஆரவ் இசையுடன் கீழே சென்று விட்டான். அவன் சென்ற பின் மற்ற மூவரும் கூட கீழே வர பிறகு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து லஞ்சு சாப்பிட்டவர்கள் சிறிது நேரம் நார்மலாக பேசிக்கொண்டிருந்தார்கள். அதன் பின் நந்தினி மற்றும் கிருஷ்ணா இருவரும் சென்றுவிட இசையை பார்த்த ஆரவோ, இசை எனக்கு கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வரியா என்று கேட்க அவனை விசித்திரமாக பார்த்த இசையோ, இப்போதானே ஆரவ் சாப்பிட்டீங்க, அதுக்குள்ளே காஃபி கேட்குறீங்க என்று கேட்க, தலை வலிக்குதுடி, ஒரு காஃபி போட்டு கொடுக்க மாட்டியா என்று கேட்டான் ஆரவ். சரி என்று தலையசைத்த இசையோ கிச்சனுக்குள் சென்று விட எழுந்து தன் அறைக்கு சென்று விட்டான் ஆரவ். காஃபி போட்டு எடுத்து வந்தவள் ஹாலில் ஆரவ் இல்லாமல் நின்று கொண்டிருக்க அவளை பார்த்த விக்ரமோ, அவன் ரூம்க்கு போயிட்டாமா என்று சொன்னான். சரி என்று அவனிடம் சொன்ன இசையோ தங்களின் அறை நோக்கி சென்றாள். அவள் உள்ளே வந்து அங்கே ஆரவை தேட, ஆனால் ஆரவோ அந்த அறையில் இருப்பது போன்று தெரியவே இல்லை. எங்கே போனார் இவர்? காஃபி கேட்டுட்டு எதுக்கு இப்படி அங்கே இங்கன்னு சுற்றிக்கிட்டு இருக்காரு என்று மனதில் நினைத்து கொண்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் இசை. அப்பொழுது அவளின் பின்னால் கதவை மூடும் சத்தம் கேட்க சட்டென்று திரும்பி பார்த்தாள். ஆரவ் தான் கதவை சாற்றியவன் அவள் அருகில் நெருங்கி வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்தவள் கோபமாக முறைத்துவிட்டு, காஃபி கேட்டுட்டு எங்கே போனீங்க ஆரவ்? இந்தாங்க, காஃபியே ஆறிடும் போல என்று சொன்னவள் அவனின் கைகளில் கொடுக்க அதை வாங்கி ஓரமாக வைத்த ஆரவோ அவளை தன் கைகளில் தூக்கி கொண்டு வந்து பெட்டில் போட்டவன்
அவள் மேல் விழுந்தான். அவனின் இந்த செயலில் அதிர்ந்த இசையோ, என்ன பண்றீங்க ஆரவ் என்று கேட்க, அதை கண்டு கொள்ளாத ஆரவோ அவளின் முகம் முழுக்க முத்தமிட்டான். அவளின் கன்னத்தில் முத்தமிட்டு கொண்டே அவளின் காதருகில் சென்றவன் அவள் காதிலும் முத்தமிட்டு விட்டு, என்னடி அம்மா வந்ததுலேருந்து என்னை கண்டுக்கவே மாட்ற, எப்போ பாரு அவங்க கூடயே இருக்க, உனக்கு புருஷன்னு ஒருத்தன் இருக்கான்ற ஞாபகம் இருக்கா இல்லையாடி என்று சொன்னவன் அவளின் காது மடலை லேசாக கடிக்க, என்ன பண்ணுறீங்க ஆரவ், நான் எப்போ உங்களை மறந்தேன், ஏதோ அம்மா கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன், அதுக்கே இப்படி ஓவராக பண்ணுறீங்க என்று அவள் கேட்க, நான் ஓவரா பண்ணுறேனா என்று சொன்னவன் அவள் கழுத்தில் முகம் புதைத்தான். அங்கு ஆரவ் சிறு சிறு முத்தங்கள் வைத்து கொண்டிருக்க இசையோ சிலிர்த்து போனாள். ஆரவ், என்ன பண்றீங்க, விடுங்க என்று அவள் அவனிடம் கெஞ்சி கொண்டிருக்க, ஆனால் அவனோ அதையெல்லாம் கண்டு கொள்ளவே இல்லை. ஆரவ் ப்ளீஸ், ஒரு மாதிரி இருக்கு, விடுங்கள என்று இசை நெளிந்து கொண்டே இருக்க, அதில் லேசாக சிரித்த ஆரவ் நிமிர்ந்து அவளின் முகம் பார்த்தான். அவன் தன்னை பார்ப்பதை உணர்ந்து வெட்கத்தால் முகம் சிவந்த இசையோ தன் கைகளை கொண்டு அவள் முகத்தை மூடிக்கொண்டாள். அதில் மேலும் சிரித்த ஆரவோ அவள் கைகளை விலக்கிவிட்டு, அப்போ என்னை கிஸ் பண்ணடி, உன்னை விட்டுடுற என்று அவன் சொல்ல, அதற்கு இசையோ முடியாது என்று தலையசைத்தாள். அப்போ என்னாலேயும் உன்னை விட முடியாது என்று சொன்னவன் மீண்டும் அவள் கழுத்தில் முகம் புதைக்க போக, அதில் பதறிய இசையோ வேகமாக அவன் இதழை சிறை செய்தாள். ஆரம்பித்தது என்னவோ அவள்தான். அதன் பின் அந்த மொத்தத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்த ஆரவோ அவளின் உயிரையே உறிஞ்சும் அளவிற்கு அவளை முத்தமிட்டு கொண்டிருந்தான். பிறகு அவளின் இதழிலிருந்து தன் இதழை பிரித்த ஆரவ் அவளின் நெற்றியோடு நெற்றி முட்டியவன் அவளின் கண்களை பார்த்து, ஐ லவ் யூ டி பொண்டாட்டி என்று சொல்ல, அதில் அழகாக சிரித்த இசையோ அவனை பார்த்து, ஐ லவ் யூ டு ஆரவ் என்றாள். அதில் ஆரவின் இதழிலும் புன்னகை தோன்றியது. பிறகு ஆரவை பார்த்த இசையோ, ஆரவ், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அது என் ஃப்ரெண்டு இருக்கால மீரா, அவ விக்ரமண்ணாவை லவ் பண்ணுறா, ஆனால் விக்ரமண்ணா எப்போவுமே அவகிட்ட கோவமாக தான் பேசுகிறாரு, எல்லார்கிட்டேயும் ஜாலியாக இருக்கிறவர் அவளை பார்த்தா மட்டும் எரிஞ்செறிஞ்சு விழறாரு, ஒருவேளை அவருக்கு அவளை பிடிக்கலையோன்னு கூட எங்களுக்கு தோணுது என்று இசை சொல்லி கொண்டிருக்க, அவளை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான் ஆரவ். அதில் கடுப்பான இசையோ, நான் எவ்வளோ சீரியஸான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் ஆரவ், எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க என்று கேட்க, அவளின் மூக்கை பிடித்து ஆட்டியவனோ, பின் இப்படி லூசு மாதிரி யோசிச்சா சிரிக்காம வேற என்ன பண்ண சொல்ற என்று கேட்டான். அவன் சொன்னது புரியாமல் இசை அவனை முறைத்து பார்த்து கொண்டிருக்க, அவளை பார்த்த ஆரவோ, மீரா விக்ரம லவ் பண்ணுறது எனக்கு முன்னாடியே தெரியும் என்று சொல்ல, அதை கேட்டு அதிர்ந்தாள் இசை. எப்படி என்று அவள் ஆரவை பார்த்து கேட்க, உனக்கு தெரியாத இன்னொரு விஷயம் சொல்லட்டா என்று கேட்டான் ஆரவ். தான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் வேறு ஒரு விஷயம் சொல்கிறேன் என்று சொல்பவனை புரியாமல் பார்த்த இசையோ சரி என்று தலையசைத்தாள். விக்ரமோ உன் ஃப்ரெண்டு மீராவை லவ் பண்ணுறான் என்று சொல்ல, முன்பு சொன்னதை விட இதுதான் இசைக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. அதே அதிர்ச்சியுடன் அவள் ஆரவை பார்க்க, பின் பொய் சொல்லாதீங்க ஆரவ், எப்போ பார்த்தாலும் விக்ரம் அண்ணா அவகிட்ட கோவமாக தான் நடந்துக்கிறாரு,
அப்புறம் எப்படி அவரும் அவளை லவ் பண்ணுறான்னு சொல்கிறீங்க என்று இசை பாவமாக கேட்க, அவளை பார்த்து சிரித்த ஆரவோ, நீ தானே சொன்ன விக்ரம் எல்லார்கிட்டேயும் ஒரு மாதிரி நடந்துக்கிறான், மீரா கிட்ட மட்டும் ஒரு மாதிரி நடந்துக்கிறான்னு. ஆமாம் என்று தலையசைத்தாள் இசை. அதை வச்சு தான் சொல்கிறேன். ஏன் எல்லார்கிட்டேயும் ஒரு மாதிரி நடந்துக்கிறவன் அவகிட்ட மட்டும் வேற மாதிரி நடந்துக்கணும்? இதிலிருந்தே உனக்கு தெரிய வேணாமா விக்ரம் அவளை லவ் பண்ணுறான்னு என்று ஆரவ் கேட்க, அப்பொழுதும் புரியாமல் தான் அவனை பார்த்து கொண்டிருந்தாள் இசை. அதில் நொந்து கொண்ட ஆரவோ, அடியே பொண்டாட்டி, எல்லார்கிட்டேயும் ஒரு மாதிரி நடந்துக்கிறவன் அவகிட்ட மட்டும் வேற மாதிரி நடந்துக்கிறானா? எல்லார விடவும் அவனுக்கு ஸ்பெஷல்னு உனக்கு புரியலையா என்று ஆரவ் கேட்க, அப்பொழுதுதான் அது புரிந்தது இசைக்கு. ஏன்னா நீங்க சொன்னது உண்மையா விக்ரம் அண்ணாவும் என்று இசை கேட்க வர, அவனும் அவளை லவ் பண்ணுறான், இதை ஒன்னே என்கிட்ட வந்து சொன்னான், போதுமா? இதனால மீராவை நினச்சி நீ கவலைப்படாத, அவளை விக்ரம் பார்த்துப்பான், நீ என்ன பாருடி என்று சொன்னவன் மீண்டும் அவளின் இதழை சிறை செய்தான். இங்கு மீராவோ அவளின் அறையிலேயே அடைந்து கடந்தாள். அவளின் மனதிலோ ஏகப்பட்ட கேள்விகள், பல குழப்பங்கள். அவன் தன்னை தவறாக நினைத்து விட்டானே என்று நினைத்து வேதனையிலேயே நொந்து கொண்டிருந்தாள் மீரா. அன்று அவள் தந்தையின் மூலம் விக்ரம் சாதாரண ஆள் இல்லை, அவன் சென்னை டிஸ்ட்ரிக்டின் கமிஷனர் என்று தெரிந்து கொண்டவளுக்கு அது மேலும் மனதில் பாரத்தை தான் கொடுத்தது. அவன் ஆரவை போல் சாதாரண ஆளாக இருப்பான் என்று நினைத்துதான் அவனை காதலித்தாள். அவன் இப்படி கமிஷனராக இருப்பான் என்றெல்லாம் அவள் நினைக்கவே இல்லை. இப்பொழுது அவன் யாரென்று தெரிந்த பிறகு தான் அவனுக்கு தகுதி இல்லாதவள் என்று தோன்றியது. அவனும் அப்படி நினைத்ததால்தான் தன்னிடம் பேசக்கூட தயங்குகிறான் என்று இப்பொழுது புரிந்தது. என்னதான் அவனுக்கு தான் தகுதி இல்லாதவள் என்று புரிந்தாலும் கூட காதலித்து விட்டாளே, அவளால் ஒரு நொடி கூட அவனை நினைக்காமல் இருக்க முடியவில்லை. தன்னை போய் அப்படி நினைத்து விட்டானே, அந்த அளவிற்கா தான் அவனிடம் நடந்து கொண்டோம் என்று நினைத்து தன்னுள்ளே மருகி கொண்டிருந்தாள் மீரா. நேற்று காலேஜிலிருந்து வந்தவுடன் அறைக்குள் சென்ற பெண் இப்பொழுது அடுத்த நாள் மதியம் ஆகியும் கூட எவ்வளவு அழைத்தும் வெளியில் வராததால் பதற்றம் கொண்டார்கள் மீராவின் தாய் தந்தை இருவரும். மீராவிற்கு அப்பா அம்மா மட்டும்தான். அவள் வீட்டிற்கு ஒரே மகள். பெரிதாக வசதியெல்லாம் கிடையாது அவர்களிடம். ஒரு சிறிய வீடு, சிறிதாக நிலம் வைத்திருக்கிறார்கள். அதில்தான் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு மீரா என்றால் உயிர். தன் ஒற்றை மகளை ஒட்டுமொத்த அன்பும் கொடுத்து பார்த்து வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் இருவரும். அப்படி அத்தனை அன்பாக வளர்த்த மகள் நேற்று உள்ளே சென்றவள் இப்பொழுது வரை சாப்பிட அழைத்தும் கூட வராமல் இருப்பது அவர்களுக்கு வேதனையை கொடுத்தது. இப்பொழுதும் மீராவின் தந்தை வெளியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்க அவரின் அருகில் நின்றிருந்தார் அவளின் அம்மா. மீராமா, என்னாச்சுடா, ஏதாவது பிரச்சனையா என்று வெளியிலிருந்து அவளின் தந்தையின் குரல் சத்தமாக கேட்க, அப்பொழுதுதான் விக்ரமின் நினைவினால் தான் தன் தாய் தந்தையை காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்த மீரா வேகமாக எழுந்து வாஷ்ரூம் சென்றவள் முகத்தை கழுவிவிட்டு வந்து கதவை திறந்தாள்.
அவளை பார்த்த பின்தான் அவர்கள் இருவருக்கும் சற்று நிம்மதியாக இருந்தது. என்னாச்சுடா, ஏன் நேற்றுலேருந்து வெளியே வரவே இல்லை? நாங்கள் கூப்பிட்டாலும் எந்த பதிலும் சொல்லலை. நாங்கள் பயந்துட்டோம் தெரியுமா என்று அவளின் கண்ணம் பற்றி கேட்டார் மீராவின் அம்மா. அமைதியாக அவர்கள் இருவரையும் பார்த்த மீராவோ, ஒன்றும் இல்லைம்மா, நேற்று காலேஜ் விட்டு வரும்போது மழையில் நனைஞ்சிட்டேன்ல, அதான் கொஞ்சம் ஃபீவராக இருந்தது, டயர்டில் தூங்கிட்டேன். நீங்கள் பயப்படுற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை என்று சொல்ல, அவள் உடல்நிலை சரியில்லை, ஃபீவர் என்று சொன்னதிலேயே பதறிவிட்டார்கள் இருவரும். என்னாச்சுடா, நம்ம வேணா ஏதாவது டாக்டர் கிட்ட போகலாமா என்று அவர் தந்தை பாசமாக கேட்க, அதெல்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கினா சரியாயிடும் என்று சொன்னாள் மீரா. பிறகு அவளுக்கு உணவை எடுத்து வந்த மீராவின் அம்மாவோ தன் கையாலேயே அவளுக்கு ஊட்டிவிட்டார். அமைதியாக சாப்பிட்ட மீரா பிறகு தன் பெட்டில் அவள் அன்னையை அமர வைத்தவள் அவரின் மடியில் படுத்து கொண்டாள். மெதுவாக கண்களை மூடி தூங்க முயன்ற மீராவின் நினைவு முழுவதும் விக்ரமே நிறைந்திருந்தான். அவள் மனமோ இப்பொழுதும் நான் தப்பான பொண்ணு இல்லை விக்ரம் என்று அவனுடன் தான் பேசிக்கொண்டிருந்தது. மீராவிற்கு ஒன்று மட்டும் நன்றாக புரிந்தது, நிச்சயம் விக்ரம் தனக்கு கிடைக்க மாட்டான் என்று. என்னதான் அது அவளுக்கு தெளிவாக புரிந்தாலும் கூட அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காதல் கொண்ட அவளின் மனம் மீண்டும் மீண்டும் அவனையே தேடிக்கொண்டிருந்தது. அவனுக்கு தன்னை பிடிக்கவில்லை, அவன் தன்னை வெறுக்கிறான் என்ற உணர்வே அவளுக்கு மரண வலியை கொடுத்தது. இங்கு இசையின் சித்தி கமலாவின் வீட்டிலோ நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது. அவர்களுக்கு அடுத்தடுத்து பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருந்தது. அவர்களால் அவர்களின் ஹோட்டலையும் மீண்டும் திறக்கவே முடியவில்லை. அவர்கள் கையில் இப்பொழுது சுத்தமாக பணமில்லை. தங்களுக்கு பிரச்சனை தருவது யார் என்று கண்டுபிடிப்பதற்காக அவர்கள் அனுப்பியிருந்த அந்த ரவுடிக்கும் பிறகு ஹோட்டலை திறப்பதற்கான முயற்சியிலேயும் அவர்கள் கையில் இருந்த மொத்த பணமும் போய்விட்டிருந்தது. இப்பொழுது கையில் சுத்தமாக பணமில்லாமல் அமர்ந்திருந்தார் சுதாகர். அப்பொழுது அங்கு வந்த தேன்மொழி தன் காலேஜிற்கு ஃபீஸ் கட்ட வேண்டும் என்று பணம் கேட்க, ஆனால் அவர்களிடம் சுத்தமாக பணமில்லை. அடுத்து என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருந்தார்கள். மகளின் படிப்பை பாதியிலும் நிறுத்த முடியாது. வேறென்ன செய்வது என்று யோசித்தவர்களுக்கு ஹோட்டலை விற்பதை தவிர வேறு வழியில்லை. அதனால் அன்று ஒரு நாள் அவர்களின் ஹோட்டலை விலைக்கு கேட்டு வந்த அந்த நபருக்கு அழைத்தார்கள். ஹோட்டலின் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை எடுத்து வந்து சுதாகரிடம் கொடுத்த கமலாவோ, நல்ல வேலை, அந்த குழல் இங்கே இருக்கும் போதே இதெல்லாம் கையெழுத்து வாங்கி வச்சிட்டோம், அதனால் இப்போ இதை ஈஸியாக வைக்க முடியுது என்று சொல்ல, ஆனால் அதை எதையும் கண்டு கொள்ளாத சுதாகரோ அந்த பத்திரத்தை வாங்கி கொண்டு அந்த நபர் வர சொன்ன இடத்திற்கு சென்றார். அங்கு போய் அவரை பார்க்க, அவரோ இந்த ஹோட்டலை மிகவும் அடிமட்ட விலையில் கேட்டார். அதில் கடுப்பான சுதாகரோ, சார் என்ன நீங்கள் அன்னைக்கு பாதி விலை தரேன்னு தானே சொன்னீங்க என்று கேட்க, அது அன்னைக்கு, அப்போது நான் அதை கேட்டப்பவே நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா நான் அன்னைக்கே பாதி ரேட்டில் வாங்கியிருப்பேன். ஆனால் நீங்கள் தான் கொடுக்கலையே. நான் அப்போவே என்ன சொல்லிட்டு போனேன், நீங்கள் திரும்ப என்னை தேடி வரும்போது இதை விட கம்மியான விலைக்கு வாங்கிப்பேன்னு நான் சொன்னேன்னா, உங்களுக்கு வேணும்னா இந்த ரேட்டுக்கு ஹோட்டலை என்கிட்ட கொடுங்க, இல்லை நீங்கள் வேற யார்கிட்டையாவது விற்றுக்கோங்க என்று திமிராக அந்த நபர் சொல்ல,
சுதாகரிற்கும் வேறு வழி இல்லாததால் அவர் சொன்ன அந்த விலைக்கு ஹோட்டலை விற்றுவிட்டு அவர் கொடுத்த அந்த பணத்தை வாங்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார். செல்லும் சுதாகரையே பார்த்து கொண்டிருந்த அந்த நபரின் முகத்தில் நக்கலான ஒரு புன்னகை இருந்தது. அதன் பின் அவன் தான் வந்த வேலை முடிந்துவிட்டதாக ரிஷியிடம் அழைத்து கூறினான். சரி என்று சொன்ன ரிஷி அவனிடமிருந்த டாக்குமெண்ட்டை வாங்கி கொண்டு அதை ஆரவிற்கு அனுப்பியவன் அவனுக்கு அழைத்திருந்தான். ஆரவ் காலை அட்டன் செய்தவுடன், பாஸ், நீங்கள் சொன்ன வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு. ஹோட்டலில் மேடம் பேரில் வாங்கியாச்சு. இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸை உங்களுக்கு தான் சென்ட் பண்ணியிருக்கேன் பாஸ். நீங்கள் சொன்ன ரேட்டில் தான் பாஸ் ஹோட்டல் வாங்கியிருக்கோம் என்று ரிஷி சொல்ல, குட் என்று சொன்ன ஆரவ் ஹோட்டல் மேலே இருந்த சீலை எடுத்துட்டு அதை ரெனோவேட் பண்ண சொல்லுங்க. அடுத்து அவங்கள என்ன செய்யணும்னு நான் உனக்கு மெயில் பண்ணுறேன் என்று சொன்னவன் காலை கட் செய்திருந்தான். அப்பொழுது அவனை தேடி அங்கே வந்திருந்தாள் இசை. ஃபோனை கையில் வைத்து கொண்டு யோசனையுடன் அமர்ந்திருக்கும் ஆரவை பார்த்தவளோ, என்ன ஆச்சு ஆரவ், ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க போல என்று கேட்க, அவளை பார்த்து லேசாக சிரித்த ஆரவோ, உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் இசை என்றான். அவனை பார்த்து, கேளுங்க ஆரவ் என்று இசை சொல்ல, உன்னை அதிகமாக காயப்படுத்தினவங்கள பழி வாங்க உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நீ என்ன பண்ணுவ இசை என்று ஆரவ் கேட்க, அதை கேட்டு இசை சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பின் ஆரவை பார்த்தவள், நான் அவங்கள பழி வாங்க மாட்டேன் ஆரவ், ஆனால் அவங்க இதுக்கு மேலே யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு மட்டும் நினைப்பேன் என்று ஆரவை பார்த்து இசை சொல்ல, அவளை பெருமையாக பார்த்தான் ஆரவ் மனதிற்குள். ஆனால் உன் அளவுக்கு நான் நல்லவன் இல்லை இசை என்று நினைத்து கொண்டான். தான் சொன்னதற்கு அவன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருப்பதை பார்த்த இசையோ, என்னாச்சு ஆரவ், நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா என்று கேட்டாள். அவளை பார்த்து லேசாக சிரித்த ஆரவோ, உனக்கு ஏதாவது ஆசை இருக்காடி என்று கேட்டான். அமைதியாக அவனை பார்த்த இசையோ, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருந்துச்சு ஆரவ், ஆனால் அதுவும் இனி நடக்காது. எனக்கு ஆசைப்பட தகுதி இல்லை ஆரவ், நான் ஒரு ராசி இல்லாதவன், நான் எது ஆசைப்பட்டாலும் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று சொல்ல, அவளை முறைத்து பார்த்தான் ஆரவ். நான் சொல்றது உண்மைதான் ஆரவ், இதை நான் மட்டும் சொல்லலை, இந்த ஊரே அப்படி தான் சொல்லுச்சு. நான் பிறந்ததுனால தான் என் அம்மா இறந்துட்டாங்களாம், அவங்க இறந்ததுக்கு என் ராசி தான் காரணமா. நான் அதிர்ஷ்டம் இல்லாதவளாம், அதனால தான் சின்ன வயசுலேயே அனாதை ஆயிட்டேனா. இப்படி சின்ன வயசுலேருந்து ஒவ்வொருத்தரும் சொல்லி சொல்லி தான் என்னை எல்லா விஷயத்துல இருந்தும் ஒதுக்கி வச்சாங்க. இந்த ஊரில் இருக்க எல்லாருமே என்னை அதிர்ஷ்டம் இல்லாதவளாக தான் பார்த்தாங்க. என் முகத்தில் முழிச்சா எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. தெரியுமா ஆரவ், எனக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு ஆசை, இல்லை ஆசைன்னெல்லாம் அதை சின்ன விஷயத்தில் சொல்லிட முடியாது. என்னோட வேண்டுதல் நீங்கள் மட்டும்தான் ஆரவ். எங்கே என்னோட அந்த துரதிர்ஷ்டம் உங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சிருமோன்னு எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பயமாக இருக்கு. எங்கே நான் திரும்பவும் அனாதை ஆயிடுவேனோ தோணுது என்று இசை சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே அவளை இழுத்து தன்னுடன் அணைத்தவன் வன்மையாக அவள் இதழை சிறை செய்தான். அவளை முத்தமிட்டு அவள் இதழை விட்டவன் அவளின் விழி பார்த்து, இன்னொரு தடவை இந்த மாதிரி லூசு மாதிரி ஏதாவது பேசிட்டு இருந்த அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டேன். அதே மாதிரி நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது
பிரிக்கவும் விடமாட்டேன். அது யாரா இருந்தாலும், ஏன் நம்மள படைச்ச கடவுளாவே இருந்தாலும் சரி என்று ஆரவ் சொல்ல அழுது கொண்டே சிரித்தாள் இசை. தன்னை பார்த்து கண்ணீரோடு சிரிக்கும் இசையை தன் நெஞ்சோடு இறுக்கி அணைத்து கொண்டான் ஆரவ். கல்லூரியில் நடக்கும் அனைத்து தவறுக்கும் காரணமான அந்த மாஸ்டர் மைண்ட் யார்? அவனை கண்டுபிடிப்பானா ஆரவ்? தன்னை காயப்படுத்தியவர்களை கூட மன்னித்து விட வேண்டும் என்று நினைக்கும் இசைக்கு அவர்களுக்கு அவளின் கணவன் நரகத்தையே காட்டாமல் விடமாட்டான் என்று தெரிய வருமா? தன் வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்டு மீரா காயப்பட்டிருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்ட விக்ரம் அடுத்து என்ன செய்ய போகிறான்? தன் காதலை பற்றி மீராவிடம் கூறுவானா? மகள் மீரா மட்டும்தான் தங்களின் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு வாழும் மீராவின் தாய் தந்தைக்கு அவளின் காதல் பற்றி தெரிய வருமா? தெரிந்தால் என்ன செய்வார்கள்? அவள் சித்தியின் குடும்பம் இருக்கும் நிலை பற்றி இசைக்கு தெரிய வருமா? அவர்கள் நடத்தும் அந்த ஹோட்டலை அவள் கணவன் ஆரவ் அவள் பெயரில் வாங்கியிருப்பதை தெரிந்து கொண்டால் இசை என்ன செய்வாள்? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரோ ஒருவன் என் உயிரானான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் பார்ட்ல மீட் பண்ணலாம்.